திமுக சார்பில் மு.க. ஸ்டாலின் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. அதனை நேரலையில் காணலாம். மறுக்காதே மறுக்காதே, ஐயையோ ஐயையோ, பாலா போகுது பாலா போகுது, பாலா போகுது பாலா போகுது, கொங்கு மண்டல மக்களின் வாழ்வுகள் எல்லாம் பாலா போகுது, வீணா போகுது வீணா போகுது, தமிழக மக்களின் எதிர்காலம் வீணா போகுது வீணா போகுது. கேரள அரசே கேரள அரசே, சிதைக்காதே சிதைக்காதே, இந்திய ஒருமைப்பாட்டை சிதைக்காதே. கேரள அரசே கேரள அரசே, சிதைக்காதே சிதைக்காதே, இந்திய ஒருமைப்பாட்டை சிதைக்காதே. பாலா போகுது பாலா போகுது, கொங்கு மண்டல மக்களின் வாழ்வு பாலா போகுது, வீணா போகுது வீணா போகுது, தமிழக மக்களின் எதிர்காலம் வீணா போகுது. ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம், சிறுவாணி ஆற்றை காப்பாற்ற ஆர்ப்பாட்டம், போராட்டம் போராட்டம், தடுப்பணை கட்டுவதை எதிர்த்து போராட்டம், போராட்டம் போராட்டம், தடுப்பணை கட்டுவதை எதிர்த்து போராட்டம். மத்திய அரசே மத்திய அரசே, ரத்து செய் ரத்து செய், அணை கட்ட கொடுத்த அனுமதியை ரத்து செய். மத்திய அரசே மத்திய அரசே, ரத்து செய் ரத்து செய், அணை கட்ட கொடுத்த அனுமதியை ரத்து செய். இங்கே கூடியிருக்கக்கூடிய கூட்டம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டமாக நான் கருதவில்லை. இங்கே கூடியிருக்கக்கூடிய கூட்டம் விவசாயிகளுடைய கூட்டமாகவும் நான் கருதவில்லை. ஒட்டுமொத்தமாக இது கொங்கு நாட்டு மக்களாக இருக்கக்கூடிய உங்களை, அதுவும் கொந்தளிப்போடு கூடியிருக்கக்கூடிய உங்களை, உணர்ச்சி பெருக்கோடு குழுமியிருக்கக்கூடிய உங்களை நேற்று சட்டமன்ற கூட்டத்தொடர் முடிந்த கையோடு இன்று காலையில் இந்த கொங்கு மண்டலத்திற்கு நான் வருகை தந்து இங்கே குழுமியிருக்கக்கூடிய உங்களை எல்லாம் காணக்கூடிய வாய்ப்பை நான் பெற்றிருக்கிறேன். நீங்கள் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது ஒரு நம்பிக்கையை வைத்திருக்கிறீர்கள். இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நம்மை வழிநடத்தக்கூடிய நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் மீது அசைக்க முடியாத நம்பிக்கையை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் என்பதை நான் தெளிவாக உணர்ந்து கொண்டிருக்கிறேன். சோலைவனமாக இருக்கக்கூடிய இந்த கொங்கு மண்டலம் பாலைவனமாக மாறிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த போராட்டத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். பசுமையுடன் நெல்மணிகளை தாங்கி நிற்கும் பயிர்களை பதறாகிவிடக்கூடாது என்ற கவலையில இந்த போராட்டத்தை நாம் இங்கே நடத்தி கொண்டிருக்கிறோம். சிறுவாணி ஆற்றிலிருந்து கோவைக்கும் ஈரோட்டிற்கும் திருப்பூருக்கும் கிடைக்கக்கூடிய தண்ணீர் பறிபோய்விடக்கூடாது என்ற அந்த உணர்வோடு இந்த போராட்டத்தை நாம் இங்கே நடத்தி கொண்டிருக்கிறோம். இதே கோவை மாநகருக்கு 1969ஆம் ஆண்டு கேரள மாநிலத்தினுடைய முதல்வராக இருந்த மதிப்பிற்குரிய திரு நம்பூதிரிபாத் அவர்களோடு ஒரு ஒப்பந்தத்தை போட்டு அந்த ஒப்பந்தத்தின் மூலமாக சிறுவாணி தண்ணீரை பெற்றுத்தந்த தலைவர்தான் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் என்பது உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும். தலைவர் கலைஞர் அவர்கள் இந்த தமிழகத்தினுடைய முதல்வராக இருந்த வரையில் சிறுவாணி ஆற்றின் குறுக்கே அணை கட்டக்கூடிய முயற்சிக்கு ஒரு சிறு
குண்டுமணி அளவிற்கு கூட நாம் இடம் கொடுக்கவில்லை என்பதை நான் இங்கே அழுத்தம் திருத்தமாக உங்களிடத்தில் குறிப்பிட்டு காட்ட விரும்புகிறேன். சிறுவாணி ஆற்றை பொறுத்தவரை நாம் கீழே அமைந்திருக்கக்கூடிய மாநிலம். நம்முடைய அனுமதி இல்லாமல், நம்முடைய கருத்தை கேட்காமல் சிறுவாணி அணையினுடைய குறுக்கே அட்டப்பாடி குடிநீர் திட்டத்தை நிச்சயமாக கொண்டு வர முடியாது. 1982 மத்திய நீர்வள ஆணையம் கேரள அரசினுடைய இந்த திட்டத்திற்கு அனுமதியை மறுத்திருக்கிறது. அப்படி மறுக்கப்பட்ட திட்டத்தை இப்பொழுது மீண்டும் கொண்டு வருவதற்கு கேரள அரசு முயற்சிக்கிறது. அதைவிட கொடுமை வேதனை என்னவென்று கேட்டால், இந்த திட்டத்தை பற்றி ஆய்வு நடத்துவதற்கு மத்திய அரசு அனுமதி தந்திருக்கிறது. நான் கேட்க விரும்புவது, இன்றைக்கு தமிழகத்தில் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக, ஜெயலலிதா தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுக ராஜ்யசபாவோடு சேர்த்து 50 எம்பிக்களை பெற்றிருக்கிறது. அந்த 50 எம்பிக்களை பெற்றிருக்கக்கூடிய ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக, அதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மத்திய அரசு அனுமதி தந்திருப்பதை இன்றைக்கு அவர்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எம்பிக்களுடைய வேலைகள் என்னவென்று கேட்டால், இப்பொழுது நாடாளுமன்றத்தில் அம்மா 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 என்று புகழாரம் சூட்டக்கூடிய, பஜனை பாடக்கூடிய வகையில், அதையும் தாண்டி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் காஷ்மீர் பியூட்டிஃபுல் காஷ்மீர் என்று பாடக்கூடிய நிலையில் அதிமுகவுடைய எம்பிக்களுடைய மிகப்பெரிய வேலையாக இருந்து கொண்டிருக்கிறது. கடந்த 27ஆம் தேதி நான் இதே கொங்கு மண்டலத்தில் அடங்கியிருக்கக்கூடிய நாமக்கல் மாவட்டத்திற்கு வந்திருந்தேன். அப்பொழுது நான் அந்த மாவட்டத்திற்கு வந்த நேரத்தில், நிகழ்ச்சிகளில் பங்கேற்ற நேரத்தில் ஒரு கருத்தை நான் எடுத்து சொன்னேன். கடந்த 2 நாட்களாக பத்திரிகைகளில் வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி, ஆதாரபூர்வமாக வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி, சிறுவாணி அணையில அணை கட்டக்கூடிய ஒரு கொடுமை, அதற்கு மத்திய அரசு ஆய்வு நடத்துவதற்கு தந்திருக்கக்கூடிய அனுமதி, மாநில அரசுக்கு பல கடிதங்கள் எழுதியும் முறையான பதில் வரல, விளக்கம் வரல என்ற நிலையில பத்திரிகைகளில் தொடர்ந்து செய்திகள் 2 நாட்களாக வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இது நிறைவேற்றப்பட்டால், குறிப்பாக கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய கோவை, ஈரோடு, திருப்பூர் போன்ற பல மாவட்டங்களில் விவசாயிகளும் பொதுமக்களும் விவசாயத்திற்கு மட்டுமல்ல, குடிப்பதற்கே தண்ணீர் இல்லாத ஒரு கொடுமை வந்து சேர்ந்துவிடும். ஆகவே உடனடியாக நம்முடைய தலைவர் கலைஞர் அவருடைய அனுமதியை பெற்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நாங்கள் நடத்துவோம் என்று நான் அன்றைக்கே குறிப்பிட்டு விட்டு சென்றேன். அடுத்த நாளே நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் ஒரு அறிவிப்பை வெளியிட்டார்கள். ஆக 3 மாவட்டங்கள், கோவை, ஈரோடு, நீலகிரி, ஈரோடு, திருப்பூர் போன்ற இந்த 3 மாவட்டங்களை உள்ளடக்கி கோவையில் ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடைபெறும் என்று அறிவித்தது மட்டுமல்ல, அந்த போராட்டத்திற்கு கழகத்தினுடைய பொருளாளராக இருக்கக்கூடியவன் தலைமையேற்று நடத்துவான் என்ற அந்த அறிவிப்பை அன்றைக்கு வெளியிட்டார்கள். ஆக அந்த நிலையில தான் இன்றைக்கு இந்த போராட்டம் எழுச்சியோடு, ஏற்றத்தோடு
கலைஞர் அவருடைய ஆணையை ஏற்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சட்டமன்றத்தில் நேற்றைய தினம் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அது அந்த தீர்மானம் எந்த சூழ்நிலையில் நிறைவேற்றப்பட்டது என்று சொன்னால், நான் தொடர்ந்து சட்டமன்றத்தில் இந்த சிறுவாணி பிரச்சனையை பற்றி பேசிட வேண்டும். கேரள அரசு அணை கட்டுகிற முயற்சிகளை இறங்கி இருக்கிறது, அதை தடுத்திட வேண்டும். எனவே சட்டமன்றத்தில் இது பற்றி விவாதிக்க வேண்டும் என்று கவன ஈர்ப்பு தீர்மானத்தை வழங்கி, அந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தை முறையோடு அவர்கள் ஏற்றுக்கொண்டு அதை அனுமதித்திருக்க வேண்டும். ஆனால் ஒவ்வொரு நாளும் நான் கேட்கிற போது அனுமதி மறுக்கப்பட்டது. அதற்கு பிறகு அதையும் மீறி சட்டமன்றத்தில் நேரமில்லா நேரத்தை பயன்படுத்தி, 0 hour என்று சொல்லக்கூடிய அந்த நேரத்தை பயன்படுத்தி நான் எழுந்து இந்த பிரச்சனையை குறிப்பிட்டு காட்டினேன். அதற்கு பிறகு இதை விவாதிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, தனியாக இதற்கு ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்துட வேண்டும் என்ற நிலையில என்னுடைய கோரிக்கையை நான் எடுத்து வைத்தேன். ஆனால் நேற்றைக்கு அது தீர்மானமாக, ஒரு தனி தீர்மானமாக கொண்டு வர, அதற்கு பிறகு அது ஏகமனதாக, ஒருமனதாக அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஆக இன்று கோவையில் திமுக கழகத்தின் சார்பில் ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடைபெறவிருக்கிறது. எனவே இந்த போராட்டத்தை மனதிலே வைத்துத்தான் இன்றைக்கு தமிழகத்தில் ஆளுகிற ஆட்சி, ஜெயலலிதா தலைமையில் இருக்கக்கூடிய இந்த ஆட்சி தீர்மானத்தை கொண்டு வந்து அதை நிறைவேற்றக்கூடிய நிலையில நேற்றைக்கு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லை, அந்த தீர்மானத்தை நிறைவேற்ற நிலை எப்படி ஏற்பட்டது என்று கேட்டால், இன்று காலையில், ஏன் நேற்று மாலையில், நேற்று தொலைக்காட்சிகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள், சட்டமன்றத்தில் நடந்த செய்திகளை, நிகழ்ச்சிகளை எல்லாம். நான் அது பற்றி அதிகமாக பேசி இதை அரசியல் நிகழ்ச்சியாக கூட நான் பயன்படுத்த விரும்பல. அப்படி பயன்படுத்தினால் ஜெயலலிதாவுக்கு எனக்கு வித்தியாசம் இல்லாமல் போய்விடும். ஏனென்றால் இன்றைக்கு நாம் போராடுவது மக்களுடைய பிரச்சனை, கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய வாழ்வாதார பிரச்சனை. ஆனால் என்ன சூழ்நிலையில் இதை நிறைவேற்றுவதற்கு திமுக கழகம் முன்வந்தது, அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் குறிப்பிட்டு காட்ட விரும்புவது, நேற்று சட்டமன்ற கூட்டத்தொடருடைய இறுதி நாள். ஆக அந்த நிறைவாக முடிய இருக்கக்கூடிய அந்த கூட்டத்தொடருடைய கடைசி நாளில் எப்பொழுது நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டதற்கு பிறகு ஒவ்வொரு மானிய கோரிக்கைகள் தாக்கல் செய்யப்பட்டு விவாதம் நடைபெறும். அதற்கு பிறகு நிறைவாக கடைசியாக எப்பொழுதும் எந்த ஆட்சியாக இருந்தாலும் பொது நிர்வாகம், சட்டமன்றத்தை பற்றி, அமைச்சர்களை பற்றி, பொதுவாக இருக்கக்கூடிய நிலைகளை பற்றி, அரசு ஊழியர்களை பற்றி மானிய கோரிக்கைகள் அங்கு நிறைவேற்றப்படும். அப்படிப்பட்ட நேரத்தில் எதிர்க்கட்சி தலைவர் என்கிற முறையில் நேற்றைக்கு நான் பேசக்கூடிய வாய்ப்பினை பெற்றேன். அந்த வாய்ப்பை பெற்று பல பிரச்சனைகளை சட்டமன்றத்தில் எடுத்து சொன்னேன். சில துறைகளில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை சுட்டிக்காட்டினேன். குறிப்பாக இந்த கோவையை சேர்ந்த ஒரு அமைச்சர் இருக்கிறார், உள்ளாட்சித்துறையினுடைய அமைச்சர். அவர் பெயர் வேலுமணி. அவர் எப்பொழுதும் முந்திரி கொட்டை போல எழுந்திருப்பார்.
எந்திரிப்பதிலே வேகமாக எந்திரிப்பார், உட்காருகிற போது சோர்வோடு உட்காருவார். ஆக அவருடைய துறையில இருக்கக்கூடிய ஒரு தவறான தகவல், அவருடைய மானிய கோரிக்கையை அவர் தாக்கல் செய்த போது சில அறிவிப்புகளை வெளியிட்டார். அப்படிப்பட்ட அறிவிப்புகளை வெளியிடுகிற போது திருவண்ணாமலையில் ஒரு கட்டிடத்தை கட்டுவதற்கு இவ்வளவு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டார்கள். ஆனால் உண்மை நிலை என்னவென்றால், அவர் அறிவித்த அறிவிப்பு 2 ஆண்டுக்கு முன்பே அறிவிக்கப்பட்டு அதற்கு டெண்டர்கள் எல்லாம் விடப்பட்டு அந்த கட்டிடமும் ஒரு 50% கட்டப்பட்டு பணி நடந்து கொண்டிருக்கிறது. நான் அவைகளெல்லாம் ஆதாரத்தோடு கையில் வைத்துக்கொண்டு அந்த டெண்டருடைய காப்பி, அந்த கட்டிடத்தினுடைய போட்டோ எல்லாவற்றையும் கையில் வைத்துக்கொண்டு நான் குறிப்பிட்டு சொன்னேன். ஆக முடிந்த கட்டிடத்தை, டெண்டர் விட்டு 50% முடிந்திருக்கக்கூடிய கட்டிடத்தை மீண்டும் கட்டப்போகிறோம் என்று சொல்லி அதற்காக நிதியும் ஒதுக்கி அமைச்சர் வெளியிட்டிருக்கிறாரு. அதிகாரிகள் சொல்லலையா? அதிகாரிடத்தில் இவர் கேட்கலையா? அது அவருக்கு தெரியாமல் நடந்திருக்கா? இதை கூட அமைச்சர் தெரிந்து கொள்ள முடியாத நிலையில் இருக்கிறாரு என்ற ஒரு கேள்வி கேட்டார். ஆக இப்படி ஒவ்வொரு துறையின் வாரியாக பல பிரச்சனைகள். ஒரு அரை மணி நேரம் பேசியிருப்பேன். ஆக அரை மணி நேரம் பேசிக் கொண்டிருக்கிற போது மாண்புமிகு முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அவைக்கு வந்தார்கள், வந்து உட்கார்ந்தார்கள். அப்பொழுது நான் பேசுகிற நேரத்தில் இடையில காவல்துறையை பற்றி ஒரு பிரச்சனை, வேற ஒன்றும் இல்லை. ஏற்கனவே ஆட்சி பொறுப்பில் இருந்த போது முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் 110 விதியை பயன்படுத்தி இந்த தேதியில் இவ்வளவு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தமிழகம் முழுவதும் 36,000 காவலர்களுக்கு குடியிருப்புகள் கட்டப்படும், காவலர்களுடைய வீட்டு வசதி கழகத்தின் மூலமாக கட்டப்படும் என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாரே, இது என்ன ஆச்சு? இதுதான் கேள்வி. ஒன்று முதலமைச்சரோ அல்லது நிதியமைச்சரோ எழுந்து என்ன சொல்லணும்? அறிவிச்சது உண்மைதான், இவ்வளவு கட்டியிருக்கிறோம், இன்னும் இவ்வளவு மிச்சம் இருக்கு, ஆக விரைவிலே கட்டுவோம், இல்லை கட்டி முடிச்சிருந்தா கட்டி முடிச்சிட்டோம், இல்லை கட்ட போறோம் என்று அந்த விளக்கத்தை சொல்லணும். இதுதான் என்னுடைய கேள்வி. ஆனால் வேக வேகமாக முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் எழுந்தார்கள். சரி, நான் கேட்ட கேள்விக்கு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் என்னை மதித்து எழுந்து எனக்கு பதில் சொல்லுகிறாரே என்று நான் ஆவலோடு அவருடைய பதிலை எதிர்பார்த்து காத்திருந்தேன். ஆனால் எழுந்து என்ன சொன்னார் தெரியுமா? கேட்ட கேள்வி விட்டுவிட்டு காவல்துறையை பற்றி பேச திமுக வரக்கூடாது, காவல்துறையை பற்றி பேச உங்களுக்கு என்ன அருகதை இருக்கு என்று ஜெயலலிதா ஒரு முதலமைச்சர் தான் இருக்கக்கூடிய அந்த பொறுப்பை கூட மறந்து, அந்த தகுதியை கூட மறந்து எழுந்து கேட்கிறார். உடனே நம்முடைய தோழர்கள் அத்தனை பேரும் எழுந்து நின்றார்கள். ஆக இது தவறு, அவருடைய பேச்சை அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டும் என்று அத்தனை பேரும் குரல் எழுப்பினார்கள். அதற்கு பிறகு நான் பொறுமையாக எழுந்து சபாநாயகரை பார்த்து எனக்கு மைக் கொடுங்க என்று சொல்லி நம்முடைய தோழர்கள் எல்லாம் உட்கார வச்சுட்டு எனக்கு மைக்கும் கொடுத்தார்கள். கொடுத்த உடனே சொன்னேன், நான் கேட்ட கேள்விக்கு நிதியமைச்சரோ முதலமைச்சரோ பதில் சொல்லட்டும், வேண்டாம் என்று சொல்லலை. ஒருவேளை நான் சொன்னது கூட சரியாக இருக்கிறதோ இல்லையோ அது வேறு, தவறாக கூட இருக்கலாம். ஆக அதற்கு விளக்கம் சொல்ல வேண்டிய பொறுப்பு முதலமைச்சருக்கு உண்டு, மறுக்கல. அதிகாரிகள் அரசு துறை அவர்களிடத்தில் இருக்கிறது, எனவே புள்ளி விவரங்கள் அவர்களிடத்தில் தான் இருக்கும். எனவே அவர்கள் சொல்ல வேண்டியது அவர்கள் கடமை, கேட்க வேண்டியது நம்முடைய கடமை. ஆக அந்த நிலையில அவர்கள் அதை விட்டுவிட்டு தகுதி இருக்கிறதா என்று சொல்லக்கூடிய நிலையிலே ஒரு முதலமைச்சர் சொல்லுகிறார் என்று சொன்னால் இது நியாயமா? நாங்களும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இந்த அவையிலே வந்து அமர்ந்திருக்கிறோம்.
எதிர்க்கட்சி தலைவராக நான் அமர்ந்திருக்கிறேன். ஆக என்னை பார்த்து தகுதி இருக்கிறதா என்று கேட்கிறாரே, முதலில் அதை தகுதி இருக்கிறதா என்று கேட்பதற்கு அவருக்கு தகுதி இருக்கிறதா, அவருக்கு அருகதை இருக்கிறதா என்று நான் கேட்கிறேன். இதில் என்ன தவறு? உடனே சபாநாயகர் அதெல்லாம் இல்லை, உங்க பேச்சு அவை குறிப்பிடுது நீக்கிறேன். நாங்கள் ஒற்றுக்கொண்டோம். நான் பேசியது தவறாக கூட இருக்கலாம், நீக்குங்கள், வேண்டாம் என்று மறுக்கல. ஆனால் என்னுடைய பேச்சு தகுதி இருக்கிறதா என்று நான் சொன்னதை நீங்கள் நீக்க வேண்டும் என்று சொன்னால் முதலமைச்சர் சொன்னதையும் நீங்கள் நீக்கணும்னு சொன்னோம். முடியாதுன்னு மறுக்கிறாங்க. இதுதான் பிரச்சனை. ஏறக்குறைய 1 மணி நேரம், அரை மணி நேரம் முதலமைச்சர் ஜெயலலிதா நிற்க வச்சாச்சு சட்டமன்றத்தில். பேச முடியல. எந்த கலவரம் கிடையாது, திரும்ப பெறணும், அதைத்தான் தொடர்ந்து வலியுறுத்தணும். அதற்கு பிறகு இடையில இதை திசை திருப்ப வேண்டும் என்ற அடிப்படையில் முதலமைச்சர் ஜெயலலிதா சிறுவாணி பிரச்சனை பற்றி ஒரு தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும், அதை சபாநாயகர் மூலமாக அவர் செய்தியை சொல்லி சபாநாயகர் அவைகளை சொல்லி இந்த பிரச்சனை எங்களிடத்தில் சொன்னப்போ உடனே நாங்கள் என்ன செய்தோம் என்று கேட்டால், நம்ம பிரச்சனை அப்புறம் பார்த்துக்கலாம், முதல்ல மக்கள் பிரச்சனை, சிறுவாணி பிரச்சனை, கொங்கு மண்டல பிரச்சனை. ஆகவே நம்முடைய தொடர்களெல்லாம் உட்கார வைத்துவிட்டு நாங்கள் அமைதியாக உட்கார்ந்து விட்டோம். அதற்கு பிறகு முதலமைச்சர் ஜெயலலிதா இந்த சிறுவாணியை பற்றி தீர்மானமாக அணை கட்டுவதை கண்டிக்கக்கூடிய வகையில் அதை தடுத்து நிறுத்திட வேண்டும் அந்த நிலையில், ஏனென்றால் இந்த கோரிக்கையை நாம் தான் முதலில் சட்டமன்றத்தில் எடுத்து வைத்திருக்கிறோம். தீர்மானமாக கொண்டு வர வேண்டும் என்று கடிதமே கொடுத்திருக்கிறோம். தனி தீர்மானமாக கொண்டு பாருங்கள். ஆகவே இதை அமைதியாக இருந்து நாமும் நிறைவேற்றிட வேண்டும் என்று முடிவு செஞ்சு அதற்கு பிறகு அமைதியாக உட்கார்ந்தோம். முதலமைச்சர் அதற்கு பிறகு இதை படிக்கிறார். அவர் இதை தீர்மானத்தை முன்மொழிந்து படிக்கிறார். அதற்கு பிறகு எல்லா கட்சியினுடைய முன்னணியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சியினுடைய தலைவர்களும் அதை வரவேற்று பேசுகிறார்கள். நம்முடைய கட்சியின் சார்பில் நம்முடைய துணைத் தலைவர் துரைமுருகன் அவர்கள் அதை வரவேற்று பேசுகிற போது மிக தெளிவாக எடுத்து சொன்னார், இதை அரசியல் நோக்கத்தோடு நாங்கள் அணுக மாட்டோம். நமக்கும் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கலாம், எதிர்கட்சிக்கு ஆளுங்கட்சிக்கு எவ்வளவு விவகாரங்கள் இருக்கலாம், அதெல்லாம் அப்புறம். இது மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனை, குடிநீர் பிரச்சனை. இன்றைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் ஆந்திரா, கர்நாடகா, கேரளா போன்ற மாநிலங்களில் பிரச்சனைகள் வருகிற போது, அந்தந்த மாநிலத்திலே பிரச்சனைகள் வருகிற போது அரசுகளை மறந்து கட்சிகளை மறந்து அவர்கள் அத்தனை பேரும் ஒன்று கூடுகிறார்கள். அது மட்டும் இல்ல, அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுகிறார்கள். பிரதமரை போய் டெல்லியிலே போய் சந்தித்து பிரச்சனைகளை எடுத்து சொல்லுகிறார்கள், வாதாடுகிறார்கள், போராடுகிறார்கள். அந்தந்த மாநிலத்தினுடைய எம்பிக்கள் அத்தனை பேரும் பாராளுமன்றத்தில் மாநிலங்களவையிலே குரல் எழுப்புகிறார்கள். ஆகவே நான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் முதலமைச்சரையும் இந்த அரசையும் கேட்டுக்கொள்ள விரும்புவது, தீர்மானத்தை நிறைவேற்றுவதோடு நிறுத்திவிடாமல் உடனடியாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கட்சியினுடைய தலைவர்களை ஒன்று கூட்டுங்கள். முதலமைச்சரை தலைமையேற்று அனைத்து கட்சி தலைவர்களை டெல்லிக்கு அழைத்து செல்லுங்கள், வர தயார். நீங்கள் அழைத்தால் நாங்கள் வரமாட்டோம் என்று என்றைக்கும் சொல்ல மாட்டோம். முதலமைச்சருக்கு வசதி இல்லை, முதலமைச்சரால் டெல்லிக்கு வர முடியாத நிலை இருந்தால் அவருக்கு அடுத்து இருக்கக்கூடிய நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள், சரி அவரும் இல்லை என்று சொன்னால் இந்த துறையினுடைய அமைச்சராக இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், பொதுப்பணித்துறை அமைச்சர். ஆகவே அவருடைய தலைமையிலே எங்களை அழைத்தாலும் நாங்கள் வர தயார். நாங்கள் மரியாதையோ கௌரவமோ பார்க்க தயாராக இல்லை. இது தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனை, வாழ்வாதார பிரச்சனை, குடிநீர் பிரச்சனை. ஆக கலைஞர் சார்பில், திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இந்த கோரிக்கையை எடுத்து வைத்து நீங்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த தீர்மானத்தை மனதார வரவேற்கிறோம் என்று சொல்லிவிட்டு அதற்கு பிறகு அந்த தீர்மானம் ஒருமனதாக சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது.
ஆக அதை நிறைவேற்றி முடித்துவிட்டு இன்றைக்கு இந்த போராட்டத்திற்கு வந்திருக்கிறோம் என்று சொன்னால் மீண்டும் அதை நினைவுபடுத்த தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மெத்தனமாக இருக்கக்கூடிய மாநில அரசு அதே போல இதை தடுத்து நிறுத்துகிற முயற்சிகளில் ஈடுபட வேண்டிய மத்திய அரசு உடனடியாக செயல்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த போராட்டத்தை நாம் இங்கே நடத்தி கொண்டிருக்கிறோம். இதே திருப்பூரில் அத்திக்கடவு அவிநாசி திட்டம் தேர்தலுக்கு முன்னால் ஒரு மிகப்பெரிய போராட்டம், உண்ணாவிரத போராட்டமே, மக்கள் ஒன்று சேர்ந்து மக்கள் நடத்திய போராட்டத்தை நீங்கள் மறந்திருக்க மாட்டீர்கள். அப்பொழுது நான் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அவர்களை எல்லாம் நேரடியாகவே நான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே சந்தித்து ஆறுதல் சொன்னது மட்டுமல்ல, அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்தது மட்டுமல்ல, போராட்டத்தை கைவிடுங்கள், நாங்கள் ஆட்சிக்கு வருகிற போது நிச்சயமாக உங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு காத்திருக்கிறோம், தயாராக இருக்கிறோம் என்ற உறுதிமொழியை நான் அன்றைக்கு எடுத்து சொல்லிவிட்டு தான் சென்றேன்.